ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷுவ இன்ஃபோ. புளிப்பு முறுக்கு, புல்லணி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. புளிப்பு முறுக்கு செய்ய பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. நான் தண்ணியில் இல்லை, மோரை கரைச்சி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான காரத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஊற வச்சோம்ல, அதையும் சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா முடிகிற வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடயே ஃபஸ்ட்டு உப்பும் மிளகாயும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நான் வறுத்து வச்சுருக்கேன். அந்த மாவை இப்போ அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக தயிர் மட்டும் பத்தாது, அதனால் லெமன் பிழிஞ்சு அதோட ஜூஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டு கரெக்டாக வரும். எவ்வளோ தான் நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணாலும், அதாவது தயிரை மோராக கரைச்சி நம்ம சேர்த்தாலும் எலுமிச்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடான எண்ணெயை காய்ச்சி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த இடத்துல நீங்கள் வெண்ணெய் நெய் வேணால் கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை, நம்ம இஷ்டம்தான். எதுவுமே இல்லைன்னா இந்த எண்ணெய் மட்டுமே போதுங்க. இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சூடு நம்மளால் பொறுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மோல்டில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் இந்த மோல்டை ரெடி பண்ணிவிட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. தூள் தூளாகவும் நீங்கள் பிழியலாம், இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக ஒரே முறுக்காகவும் பிழியலாம், நம்ம விருப்பம்தான். எண்ணெயில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிழிஞ்சிக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி போடலாங்க. அவசரப்பட்டு திருப்பாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பி போடலாம். கீழேயும் அதே மாதிரி வேகணும். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால அதோட கலர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்தோம்னா ரொம்ப டார்க் கலரில் வரும். பச்சை மிளகாய் சேர்த்ததுனால பாருங்கள் ஓரளவுக்கு லைட் கலராக வந்திருக்கு. ரெடியான முறுக்கை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு வீட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், எப்படி நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம், அதனால் நாம் இந்த மாதிரி உடச்சி பாக்ஸில் போட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டான புல்லணி முறுக்கு, புளிப்பு முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா காரசாரமாக ரொம்ப புளிப்பாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.